பெரிய கனவுகளுக்கு சொந்தக்காரர்கள்தான் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார்கள். அவர்களால் மட்டுமே புகழ்பெற்ற மனிதர்களாக இந்த உலகில் உலா வருகிறார்கள். இந்த வரிசையில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மிகச்சிறந்த அறிவுலக மேதை. மிகப்பெரிய பொருளாதார வசதியோ புகழ்பெற்ற மனிதர்களின் பின்பலமோ இல்லாதவர். மிக சாதாரண குடும்பத்தில் தோன்றிய ஐன்ஸ்டீன் எப்படி இந்த அளவுக்கு உயர முடிந்தது என்றால், அதற்கு காரணம் நம்பிக்கை, முயற்சி, தளராத உழைப்பு. இம்மூன்றுமே. இதை தாரக மந்திரமாக கொண்டவர்கள் நிச்சயமாக ஐன்ஸ்டீன் வரலாறு. கால நம்பிக்கை தளிர்களுக்கு உற்சாக டானிக் என்றால் அது மிகையாகாது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டாய் யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான தகவல் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இயற்பியலுக்கான அற்புத பங்களிப்புக்கு புகழ் பெற்றவர். நோபல் பரிசு வென்ற விஞ்ஞானி. அவரது வாழ்வில் நடந்த சில வேடிக்கையான வினோத சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களுக்கு சாக்ஸ் அணிவதில் வெறுப்பு. ஐன்ஸ்டீன் ஒரு சிறந்த விஞ்ஞானியாக இருந்தாலும் தனது தோற்றத்தை பற்றி அவ்வளவாக அவர் கவலைப்பட மாட்டார். மேலை நாட்டினர் பொதுவாக தங்களது தோற்றத்தை பற்றியும் உடையை பற்றியும் மிகுந்த அக்கறை காட்டுவது வழக்கம். அணியும் உடைக்கு தகுந்தாற் போல சாக்ஸ் அணிந்து ஷூக்கள் அணிவது அவர்களது வழக்கம். ஐன்ஸ்டீன் எப்போதும் சாக்ஸ் அணிவதில் அவ்வளவு விருப்பம் இல்லாமல் இருந்தார். நிறைய நேரங்களில் அவற்றை அணிய மறந்து விடுவார் அல்லது பொருந்தாத ஜோடிகளை அணிவார். சாக்ஸ் மீதான அவரது வெறுப்பு மிகவும் வலுவாக இருந்தது. சாதாரண நிகழ்வுகளில் கூட அவற்றை அணிய மறுத்தார். 1921 நோபல் பரிசை பெற்ற அந்த விழாவில் கூட அவர் சாக்ஸ் அணியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சிறு வயதில் அவர் சாக்ஸ் அணியும் போது சரியாக அணிய தெரியாமல் அவரது பெருவிரல் எப்போதுமே காலுறையில் ஒரு ஓட்டையை உருவாக்குகிறது என்று அறிந்திருந்தார். அதனால் அவர் சாக்ஸ் அணிவதை வெறுத்தார். கலைந்த சிகை அலங்காரம். அவர் சிகை அலங்காரத்தில் எப்போதும் அக்கறை காட்டுவது இல்லை. கலைந்த சிகை தோற்றத்தை அவரே தேர்வு செய்தார். ஏனென்றால் தலைமுடியை சீர்படுத்துதல் போன்ற அற்ப விஷயங்களில் நேரத்தை வீணடிக்க தான் விரும்பவில்லை என்று கூறியிருக்கிறார். பிரபஞ்சத்தின் மர்மங்களை அவிழ்ப்பது போன்ற முக்கியமான விஷயங்களில் தனது ஆற்றலை செலுத்த விரும்பியதாகவும், தலைமுடி கலைந்தால் அதை மறுபடி சீவிக்கொள்வது, ஒழுங்குபடுத்துவது போன்றவற்றில் தனக்கு எப்போதும் விருப்பமில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். குறும்புத்தனம். குறும்புத்தனத்திற்கும் விளையாட்டு நகைச்சுவை உணர்விற்கும் பெயர் போனவர் ஐன்ஸ்டீன். எப்போதும் தன்னுடைய நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களிடம் குறும்பு செய்து விளையாடி மகிழ்வது அவரது வழக்கம். புகைப்படங்களில் எப்போதும் நாக்கை நீட்டியிருப்பது போல குறும்புத்தனமாக போஸ் கொடுப்பார். பின்னாளில் இது ஒரு அடையாள சின்னமாகவே மாறியது. மறதி. இவர் ஒரு பெரிய இயற்பியல் விஞ்ஞானியாக இருந்தாலும் ஐன்ஸ்டீனுக்கு ஞாபக மறதி அதிகம். அடிக்கடி முக்கியமான ஆவணங்களையும் சந்திப்புகளையும் மறந்து விடுவார். ஒரு சமயம் பல்கலைக்கழகம் ஒன்றில் விரிவுரை ஆற்றிய பிறகு வீட்டிற்கு திரும்ப வண்டி ஓட்டுநர் அவரது வீட்டு முகவரியை கேட்டபோது அவரால் அதை நினைவிற்கு கொண்டு வர முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இசையின் மீது ஈர்ப்பு. அவர் ஒரு இயற்பியல் மேதை மட்டுமல்ல, இசையின் மீது ஆழ்ந்த ஈர்ப்பு கொண்டிருந்தார். மிகவும் திறமையாக வயலின் வாசிப்பார். தனது அறிவியல் சிக்கல்களை பற்றி ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க அவர் அடிக்கடி வயலினை வாசித்தார். பூனை பாசம். ஐன்ஸ்டீன் விலங்குகளை மிகவும் நேசித்தார். குறிப்பாக பூனைகள் அவருக்கு மிகவும் பிடிக்கும். அவருடைய செல்லப்பிராணி டைகர் என்று பெயரிடப்பட்ட பூனை அவர் நடைபயிற்சி செல்லும் போது அதுவும் கூடவே செல்லுமாம். ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த இயற்பியல் அறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 20ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த அறிவியல் அறிஞராக போற்றப்படுகிறார். இவருக்கு பயன்பாட்டு கணித திறமைகளும் உண்டு. கணிதம் மற்றும் அறிவியலின் புலமை பெற்ற ஐன்ஸ்டீன் உலகத்தின் 8வது அதிசயம் பற்றியும்
ஒரு கருத்தை உலகுக்கு எடுத்து உரைத்துள்ளார். ஆனால் நிச்சயம் அது அறிவியல் சார்ந்தது அல்ல. அப்படி என்றால் அந்த அதிசயம் எதுவாக இருக்கும்? அறிந்து கொள்ள உங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறதா? உலகின் அதிசயங்கள் 7. 8வது அதிசயம் உண்டென்றால் அதற்கு போட்டியாக பற்பல இடங்களில் பட்டியலில் இடம்பெறும். ஆனால் கணிதத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க தலைப்பு உலகின் 8வது அதிசயமாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஆம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 8வது அதிசயம் என்று சொன்னது கணிதத்துறையைச் சேர்ந்த ஒன்றைத்தான். மேலும் இது இன்றைய காலகட்டத்தில் மக்களோடு தொடர்புடையதும் கூட. அதுதான் கூட்டு வட்டி. கூட்டு வட்டியை ஏன் 8வது அதிசயம் என ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறார் என்று பலருக்கும் குழப்பம் ஏற்படலாம். ஆனால் இன்றைய பொருளாதார உலகை ஆட்டி வைப்பதே இந்த கூட்டு வட்டிதான் என்பதனை நாம் மறக்க வேண்டாம். ஆம், கூட்டு வட்டியால் தான் இன்று பல முதலீட்டாளர்கள் லாபம் பார்க்கின்றனர். இருப்பினும் இதே கூட்டு வட்டியால் தான் பலரும் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் வாழ்க்கையை தொலைக்கின்றனர். இதனை அப்போதே தனது கூற்றின் மூலம் உணர்த்திவிட்டார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.